அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் நாங்க ஏசப்பா கிருபையில நாங்க நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25த் இயர் ஜூப்ளி எங்க இந்த செலிப்ரேஷன் வந்து போயிட்டுருக்குன்னா, நாங்க படிச்ச எங்களுடைய காலேஜ் ஜேஹெச்ஏ அகசன் காலேஜ் மாதாவரத்தில வந்து இருக்கு. அங்க தான் நானும் சாமும் வந்து போயிருக்கோம். எங்க காலேஜ பத்தி நாங்க சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, பர்ட்டிகுலரா இப்போ நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கறனால நான் பர்ட்டிகுலரா எனக்கு வந்து அ எனக்குள்ளேயும் நெறைய டேலண்ட் இருக்கு. குளோரியாலயும் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுன்ட்டு எனக்கு என்ன வந்து வெளிய கொண்டு வந்தது எங்களுடைய காலேஜ் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸ்கூல் லைஃப்ல நான் என்ஜாய் பண்ணேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவாலாம் இல்ல. எனக்கு காலேஜ் போகும்போது தான் எனக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஸ்கூல்ல வந்து ஏனோ தானோ படிச்சு பாஸ் ஆனோம் அப்படி வந்துட்டோம். ஆனா காலேஜ் போகும்போது தான், ஐயோ! நம்ம நல்லா படிக்கணும். நம்ம வந்து நல்ல ஒரு வேலைக்கு போணும். அப்படின்னு ஒரு தாட் எல்லாம் நம்ம காலேஜ் படிக்கும்போது தான் நமக்கு வந்து இருக்கும். ஆனா, நமக்கு மட்டும் அந்த தாட் வந்து இருந்தா பத்தாதுல்ல. நமக்கு வந்து டீச் பண்ற நம்ம சார், மேம் அவங்கலாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்புறமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹெச்ஓடி மேம் சரி, எல்லாருமே சரி நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, பிள்ளைங்கள வந்து கேரிங்கா பார்த்துக்கிட்டா தான் பிள்ளைங்க வந்து நல்லா வந்து படிக்க முடியும். நம்ம வந்து காலேஜில வந்து போயிட்டு யாருமே நம்மள கேர் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா, நம்ம எதுவுமே நம்மளால லைஃப்ல வந்து சாதிக்க முடியாது. என் லைஃப்ல எங்க காலேஜ்ல என்னுடைய டிபார்ட்மெண்ட் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல வந்து எனக்கு வந்து எங்க ரேவதி மேம் தான் ஹெச்ஓடியா இருந்தாங்க. அவங்க ஃபுல் சப்போர்ட்டுங்க. அவங்கள மாரி அ எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்றதுக்கு வந்து யாராலுமே முடியாது. அப்புறமா என்னுடைய கிளாஸ் மேம் வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தி மேம். அவங்களையும் நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். என்னெல்லாம் அவங்க வந்து கிளாஸ் ரெப்பாலாம் போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப காலேஜுக்கு லேட்டா போவேன். மேம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவ வேலைக்கு ஆக மாட்டா. கிளாஸ்க்கு வந்து ரெப்பா போட்டுடலாம்னு சொல்லிட்டு, என்ன வந்து லீடரா போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் கொஞ்சம் கரெக்ட்டா கிளாஸ்க்கெல்லாம் நான் போனேன். அது மாரி எந்த பசங்க வந்து என்ன சொல்றது? ஒண்ணுத்துக்குமே உதவாது. இல்லன்னா ரொம்ப வாலா இருக்கு. அந்த மாரி பிள்ளைங்கள்ட்ட வந்து பொறுப்பு குடுக்கும்போது, அந்த பிள்ளைங்க வந்து, ஓ! நம்மள வந்து பண்ணணும். நம்மள நம்பி பொறுப்பு குடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம வந்து மாறுவோம்ல. அது மாரி தான் எங்க சாந்தி மேம் வந்து எனக்கு வந்து பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் வந்து சூப்பரா நெறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாந்தி மேம் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க தான். ஃபர்ஸ்ட்டு இதில சிரிக்கிறாங்க பாருங்க வெள்ளையா. எல்லாருமே என்ன ஞாபகம் வச்சிருந்தாங்க. எங்க மேம் எங்களுக்கு வந்து அ என்னுடைய கிளாஸ் மேம் இவங்க தான் சாந்தி மேம். நெறைய வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. மேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலா பேசுவாங்க. அ ஒரு நோட் எடுத்துட்டு, ஒரு புக் எடுத்துட்டு நடந்து வருவாங்க. சாப்பீஸ் வச்சு ப்ரோகிராம் எல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. எனக்கு வந்து சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, ஆ வெப் டெக்னாலஜி எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே எங்க சாந்தி மேம் தான் வந்து எடுத்தாங்க. அவங்க சப்ஜெக்ட்ல எப்பவுமே நான் ஃபெயில் ஆனதே கிடையாது. அப்படி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேம் எல்லாருமே இங்க வந்து உட்காந்துருக்காங்க. நெறைய பேருக்கு வந்து என்ன வந்து அடையாளம் தெரிஞ்சுச்சு. அத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம படிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு நம்மள யாருக்குமே அடையாளம் வந்து தெரியாது. ஆனா எல்லாருமே ஞாபகம் வச்சுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இது எங்க காலேஜோடைய பார்க்கிங் ஏரியா. டூ வீலர்லாம் இங்க தான் பார்க் பண்ணுவாங்க. அங்க தான் வந்து நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். காலேஜ் படிக்கும்போது அங்க எல்லாமே பசங்க பைக்கெல்லாம் வச்சுட்டு நிப்பாங்க. நமக்கு பயமா இருக்கும். அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டோம். அப்படியே குனிஞ்சு தல நிமிராம அப்படியே காலேஜ்லேருந்து வந்திருப்போம் பார்த்தீங்களா? இப்போ போயிட்டு அந்த இடத்துல வீடியோஸ் எடுக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. காலேஜ் படிக்கும்போது அ ஆண் ஆண் அதாவது பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம் கிடைக்கும். சில பசங்க வந்து எல்லார்கிட்டயுமே ஜாலியா பேசுற பெண் பிள்ளைகளா இருப்பாங்க. சில பொண்ணுங்க வந்து யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. காலேஜ் உண்டு, வேலை உண்டு, போறது உண்டு அப்டின்ட்டு இருக்கும். சாம் எல்லாம் எப்டி பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாஸ்ல வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கிற டைப். அவங்க வந்து அ அவங்க கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, நல்லா ஜாலியா அவங்களுடைய கிளாஸ் வந்து எப்பவுமே ஜாலியா தான் இருக்கும். எங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5 பேர். நாங்க வந்து யார்கிட்டயுமே பேச மாட்டோம். பாய்ஸ் கிட்ட பேசினாலே, அது பாவம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நாங்க குனிஞ்ச தலைய நிமிராம போயிட்டு, அழகா வந்து காலேஜுக்கு வந்து சேர்ந்துருவோம். அது மாரி தான். இப்போ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போறாங்க. அதனால பசங்கலாம் ரெடி ஆயிட்டு வந்து வந்துட்டுருக்காங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொன்னியின் செல்வம் அதிலேருந்து ஒரு சின்னதா அந்த சா அந்த மியூசிக் வச்சு
ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்னுடைய காலேஜ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் வந்து கல்ச்சரல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மோகனகிருஷ்ணான்ட்டு சார் வந்து பிரின்சிபலா இருந்தாங்க. அப்போ எடுத்தது. இப்பவும் பிரின்சிபல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அம் டாக்டர் லலிதா பாலகிருஷ்ணான்ட்டு சார் வந்து இருக்கிறாங்க. சூப்பர் சார் அவங்க. இப்போ இருக்கிற பிரின்சிபல் வந்து வேற லெவல் சொல்லலாம். ஏன்னா, நாங்க வந்து எங்க ஸ்கூல்ல தான் சாரும் படிச்சாங்களாம். இப்போ இருக்கிற பிரின்சிபல் அகஸ்டன் காலேஜோடைய பிரின்சிபல் சார் வந்து எங்களுடைய ஸ்கூல்ல தான் சார் வந்து அவங்க படிச்சாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப டச்சிங்கா ஆயிடுச்சு. அ சார் ரொம்ப ஜாலியான டைப். சார் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் சாம் போகும்போது எங்கள அவ்வளவா கவனிச்சு, விசாரிச்சு நாங்க வந்து அ மேல வந்து ஒரு சின்னதா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்பவும் எங்கள வந்து கேட்டு சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடுங்க. சூப்பரா சாப்பிடுங்க. அப்படியெல்லாம் கவனிச்சாங்க. அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல சொல்லி ஆகணும்ல. இவ் அ சார் வந்து இப்போ பேசியிருக்காங்கல்ல ஸ்டேஜில. இவங்க தான் எங்களுடைய பிரின்சிபல் சார். டாக்டர் துரைப்பாண்டி. துரைப்பாண்டி சார் வேற லெவல் பிரின்சிபல் சார். அ அதெல்லாம் அந்த ஃபீலிங் வந்து நம்மளால சொல்லவே முடியாதுங்க. காலேஜ் படிக்கும்போது நம்ம சின்ன பிள்ளைங்களா இருப்போம். அப்ப நமக்கு அந்த நாலேட்ஜ் கிடையாது. நம்ம ஒரு காலேஜ் முடிச்ச பிறகு, ஸ்கூல் முடிச்ச பிறகு தான் நமக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். துரைப்பாண்டி சார் வந்து நாங்க சொல்லியே ஆகணும். அவ்ளோ அ கேஷுவலா இருப்பாங்க சார். அம் எவ என்ன சொல்றது? நமக்கு பயம்லாம் இருக்காது. சார பார்த்தா நம்ம அவங்க கிட்ட போய் நம்மளுடைய எந்த தேவைகளா இருந்தாலும் நம்ம போய் சொல்லலாங்கிற அளவுக்கு ஃப்ரீடம் வந்து நெறைய குடுத்துருந்தாங்க எங்க காலேஜில. எங்க ஹெச்ஓடி மேம் சரி, எல்லாருமே சொல்றேன். எல்லா மேம் கிட்டயுமே நம்ம வந்து கேஷுவலா போய் பேச முடியும். எப்படி நம்ம வீட்ல அம்மா, அப்பாங்கிட்ட போய் பேசுவோமோ, அது மாரி போய் பேசலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு சார் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அகர்சன் காலேஜோடைய ஃபவுண்டர். இப்போ பார்த்தீங்களா? இவங்க தான் புஷ்பா மேம். அவங்க வந்து ஹெச்ஓடி, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி. அவங்க தான் வந்து எங்கள வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்க ஹெச்ஓடி மேம் ரேவதி மேமும், புஷ்பா மேம் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மேம பத்தி சொல்லணும்னா, புஷ்பா மேம பத்தி சொல்லணும்னா, அவங்க எல்லா கல்ச்சர் ஈவென்ட்லயும் இருப்பாங்க. நாங்க படிக்கும்போதே க காலேஜில கல்ச்சர் நடக்கும், இல்லனா வெளியில நடக்கும். எல்லா போட்டியிலயும் நாங்க கலந்துக்க போம்போது, மேம் வந்து அங்க இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து பசங்கள கூட்டு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது அவங்களும் சரி காலேஜுக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு அவங்களும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு மேம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து கலைராணி மேம். சாமுடைய கிளாஸ் டீச்சர் அவங்க. சார் வந்து பாருங்க. சார் அப்புறமா சாருடைய மனைவி அவங்க. அப்புறமா இப்போ பார்க்குறீங்களே, அம் அந்த கண்ணாடி போட்டுட்டு இருந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ காலேஜில வந்து முன்னாள் பிரின்சிபல் சாரா இருந்தவங்க. இப்போ வந்து இருக்கிற சார் வந்து பக்கத்தில உட்காந்துருந்தவங்க. லலிதா பாலகிருஷ்ணன் சார். இவ வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான். அந்த பொன்னியின் செல்வத்துல இருந்து ஒரு கேரக்டர் வந்து அவங்க வந்து நடிச்சு காட்டிட்டு இருந்தாங்க. இது மாரி தான் அன்னைக்கு காலேஜ் டே வந்து போச்சு. அதுதான் வாங்க கம் டூ பாயிண்ட். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நானு ஒழுங்காவே காலேஜுக்கு போகாத ஆள் தான். எனக்கு அப்போ அந்த சீரியஸ்னஸ் வந்து தெரியல. ஃபர்ஸ்ட் பீரியடும் போமாட்டேன், செகண்ட் பீரியடும் போமாட்டேன். அப்படி இருக்கிற ஆள தான் எங்க மேம் என்ன பண்ணாங்கன்னா, அ இவள வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு லீடரா போட்டா உருப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க சாந்தி மேம் வந்து என்ன வந்து போட்டாங்க. அது மாரி கல்ச்சர் ஈவென்ட் சரி, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கலந்துப்பேன். நான் வந்து பிகாம்ல எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தேன்னா, 67% வந்து நான் பிகாம்ல வந்து எடுத்தேன். ஓகேவா? இன்னும் ஒரு மெயின் காரணம்னா, அப்போ நாங்க படிக்கும்போது பிரதீப் குமார்ன்ட்டு எங்க சார் ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர் வந்து அக்கவுண்ட்ஸ்க்கு எடுத்தாங்க. இப்போ வந்து சார் இல்ல. அவங்க வந்து கோயம்புத்தூருக்கோ எங்கேயோ ஒர்க் பண்ண போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அ என்னுடைய லைஃப்ல நெறைய அ நான் நெறையன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு சர்டிஃபிகேட்டு, மெடலு, கப்பு எல்லாமே வாங்கினதுக்கு காரணம் எங்க பிரதீப் சார் தான். அவரு தான் "உன்னால முடியும் குளோரி போ, 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 போன்னு" சொல்லி சொல்லி எல்லாமே என்ன வாங்க வச்சது பிரதீப் சார். அவர இந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பா நினைவு கூறணும். ஏன்னா, அது மாரி சாரெல்லாம் செலக்ட் பண்ணி அ காலேஜில வந்து நமக்கு லெசன் எடுக்கிறதுக்கு செலக்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான். அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா, இது மாரி திறமையான ஆட்கள அவங்க உள்ள கொண்டு வந்து
வந்ததுனால தான் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்து தரும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோவ் ஆகுறாங்க. ஓகேவா? அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். நீங்க கூட இப்போ உங்க பசங்களுக்கெல்லாம் அட்மிஷன் எல்லாம் போடுறதா இருந்தா, எங்க காலேஜுக்கு கூட நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்க பிள்ளைங்கள கூட நீங்க சேர்க்கலாம். +2 முடிச்ச பிள்ளைங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா, இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே ஒரே விஷயம் தாங்க. காலேஜ் நல்ல காலேஜ் இல்ல. இது கெட்ட காலேஜ். நம்ம யாருமே எந்த காலேஜுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ +2 பசங்க நானு ஒரு 2, 3 பேர்கிட்ட பேசினேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, "அது நல்ல காலேஜ் இல்ல. அது கெட்ட காலேஜ். இது நல்ல காலேஜ்." அப்படின்னு வந்து பிள்ளைங்க வந்து சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். காலேஜ் நல்ல காலேஜ், கெட்ட காலேஜ்ன்ட்டு இல்ல. அங்க படிக்கிற பிள்ளைங்களுடைய ஒழுக்கம் தான் நல்ல காலேஜா, கெட்ட காலேஜான்னு நமக்கு வந்து நிர்ணயம் செய்யுது. அ காலேஜ்லயும் சரி, டீச்சரும் சரி, ஸ்கூல்லயும் டீச்சர் இருக்கிறாங்க. காலேஜ்ல மேம்ங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து பிள்ளைங்கள வந்து மாற்ற முடியாது. பேரண்ட்ஸோடைய முழு கவனமும் பிள்ளைங்க மேல இருக்கணும். நீங்க நல்ல பிள்ளைங்கள அமைச்சீங்கன்னா காலேஜ்ல, நல்ல பிள்ளைங்களா போயிட்டு வருவாங்க. எல்லா பிள்ளைங்களும் கெட்ட பிள்ளைங்களா இருந்தா கெட்டது தான் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால பேரண்ட்ஸுக்கும் இதில வந்து இருக்கு. நம்ம காலேஜுக்கு சேர்த்தா ஒரு 3 வருஷம் படிப்பாங்க காலேஜில. மிச்ச நேரம் பசங்க வீட்ல இருக்கிறாங்க. ஈவினிங், நைட்டு எல்லாமே மார்னிங். போயிட்டு வர அந்த கொஞ்ச நேரத்தில ஒரு 4 ஹவர்ல பிள்ளைங்கள வந்து முழுமையாக மாற்ற முடியாது. நம்மளுடைய வளர்ப்பு தான் பிள்ளைகள் எங்க போனாலும் ஒரு இடத்துல வந்து ஸ்டாண்டர்டா நிறுத்த முடியும். கலாராணி மேம் கிட்ட பேசினத நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது மேம் அ இவங்க எல்லாமே எங்க காலேஜில ஒர்க் பண்ற மேம் தான். எல்லாருக்கிட்டயும் நாங்க பேசிட்டு, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் நாங்க பார்த்தது, எங்க மேம் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் நாங்க. எங்க ஹெச்ஓடி மேம் ரேவதி மேம், அப்புறம் பிரின்சிபல் சார் புஷ்பா மேம், நம்ம பிரின்சிபல் சார், அதாவது எக்ஸ் பிரின்சிபல் சார் அவங்க முன்னாடி போனது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்க ஆடிட்டோரியம். இந்த ஸ்டேஜில் நான் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், கப்பு வாங்கியிருக்கேன், மெடல் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நாங்கள் கல்ச்சர் ஈவெண்ட்டில் இருந்ததுனால எப்போவுமே இந்த வின் பண்ணவங்களுக்கு ஷீல்டு, சர்டிஃபிகேட்டு, அப்புறமா கப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர் எல்லாம் நாங்கள் தான் ஒட்டுவோம். அதுக்கு உள்ள அங்கே ரூம் இருக்குது. எங்கள் ஹெச்ஓடி மேம் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் தான் அந்த இதுக்கெல்லாமே ஸ்டிக்கரிங் ஒட்டி கல்ச்சருக்கு எதுனாலும் டெக்கரேஷன் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது, எல்லா ஒர்க்குமே நான் தான் வந்து பார்ப்பேன். என் கூட ஒரு 2, 3 பசங்க இருப்பாங்க. எனக்கு படிப்பை தவிர அதர் ஆக்டிவிட்டீஸில் வந்து நான் நிறைய இருப்பேன். ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, கல்ச்சர் ஈவெண்ட்லேயும் சரி. அது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறமா இப்போ பார்க்குறீங்களா மேம், இவங்க தான் வந்து கேஷியர். நாங்கள் ஃபீஸ் எல்லாம் கட்ட போகும்போது எங்கள் மேம் கிட்ட தான் வந்து கவுண்டரில் வந்து உட்காண்ட்ருப்பாங்க. நான் வந்து கேட்பேன், மேம் ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்போ மேம் லாஸ்ட் டேட் சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்க சலிக்காமல் வந்து சொல்லுவாங்க. நிறைய டவுட்டு போய் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த ஃபீஸ் சம்மந்தப்பட்டது, இல்லைனா வேறு எதுக்காவது நம்ம படிக்கணுன்னா சிலது ரூ. 200, 300, 100 எதுக்காவது கேட்ட சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் கேட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். சாம் வந்து வந்துட்டாங்க. சாம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களே, நான் சொன்னேன் நீங்களும் கொஞ்சம் ஏதாவது பேசுங்கங்க அப்படின்னா, ஐயோ என்னை விட்டுருப்பா, நான் ஏதாவது சொதப்பிடுவேன் அப்படி சொன்னார். நானுமே கொஞ்சம் பேசுறது ரொம்ப சொதப்புவேன். ஏன்னா இது காலேஜ் வீடியோவில் நமக்கு வந்து அந்த எமோஷ்னல் வந்து கனெக்ட் ஆகுறது வந்து நம்மளால் வந்து வெளியில் வந்து பேச முடியாது டக்குன்னு. ஒரு மாதிரி இருக்கும் நமக்கே. நம்ம படித்த காலேஜுக்கு நம்ம போய் ஒரு வீடியோ எடுக்கிற அந்த தருணம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எனக்கும் அப்படி தான். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரின்சிபல் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது எங்கள் ஹெச்ஓடி மேம்க்கும் சரி, புஷ்பா மேம்க்கும் வந்து ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து உங்களால் தான் கிடச்சிச்சு. ஏன்னா நீங்கள் எங்களை அலோவ் பண்ணலன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோஸ் வந்து எடுத்துருக்க முடியாது. நான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வந்து போடணுன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லுங்கள். அகஸ்டன் காலேஜ் போய் பாருங்கள். நம்ம சேனல் மூலமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா போனீங்கன்னா கண்டிப்பாக போய் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கே தெரியும் க்ளோரி சாம் வந்து எப்படி இருக்காங்கன்ட்டு. எங்களை பாதி உருவாக்குனது எங்கள் காலேஜ் தான். காலேஜில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால தான் நாங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல பசங்கன்ட்டு காரணம் வந்து எங்கள் காலேஜ் வந்து எங்களை ஒழுங்காக வளர்த்ததுனால தான் நாங்கள் நல்ல பசங்களாக இருக்கிறோம்.
எ அ அக்கா வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஹெல்ப்புக்கு இருக்கிற அக்கா. அவங்களும் என்ன பார்த்து பேசினாங்க. அவங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் வீட்டுக்கு வந்து கூட அவங்க தான் இந்த கோலம் போடுறதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண வந்தாங்க அப்போ. நான் இப்போ இருக்கிற இடம் தான் எங்களுடைய கிளாஸ் இருக்குது பின்னாடி. நான் சொல்லிட்டுருக்கேன். சாமும், பிரேமும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க நடந்து. என்ன எதுக்கு தான் சுத்துறாங்கன்னே தெரியாது. நடந்து சுத்திட்டு இருப்பாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு அப்படியே தான் வந்து போயிட்டுருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா உங்களுக்கு காலேஜ பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு, அது ஸ்பான்சர் வீடியோ அதெல்லாம் கிடையாது. எங்களுடைய அனுபவத்த நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். இது கண்டிப்பா ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன். எங்களுக்கு அன்னைக்கு சான்ஸ் கிடைச்சுச்சு. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேல ஆகுது இந்த வீடியோஸ் வந்து எடுத்து. சரி இப்போ தான் எங்களுக்கு போட டைம் கிடச்சிச்சு. நம்மளுடைய மொபைல் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால சரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலா, ஒரு கேஷுவலான ஒரு விளாக். காலேஜுக்கு நாங்க போயிட்டு வந்தது எங்களுக்கு நினைவா நாங்க அங்கங்க இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்து, வீடியோஸ் எடுத்துட்டு வந்து இதில வந்து ஒரு தொகுத்து நாங்க வழங்குறோம். கண்டிப்பா பசங்கள படிக்க வைங்க. படிப்பு தான் ஒரு பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்த வந்து குடுக்கும். நமக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாருமே நல்லா படிக்கணும். நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணும். ஓகே பாய். தேங்க் யூ. நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை.